தமிழ்நாட்டு பெண்களே, யூடியூப்ல வர தமிழ்நாட்டு பெண்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்களுடைய ஃபேஸ்புக் லாக் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் டிபி உங்கள் ஃபோட்டோ வைக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பெண்கள் ஃபோட்டோ வைக்காதீங்க. இந்த முட்டை இருக்காங்க இல்லையா, இலங்கை அகதி, அனாதை அகதி, அந்த முட்டையோட கூட இருக்கிற பெண்கள் அவனுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க அனுப்புவாங்க. அதை வச்சுட்டு உங்களை மார்க்கிங் பண்ணி உங்கள் ஃபோட்டோ போட்டு உங்களை மானபங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது எல்லாம் பண்ணுவான். ஆதாரம் அது பண்ணுவான். அந்த முட்டையன், அனாதை முட்டையன். அவனுக்கு வந்து கேரளா பெண்கள் வந்து இந்த காசுக்கு பலியாகிறாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த தெவிடியா மகனை வந்து விரட்டணும். அதுக்காக எல்லா பெண்களும் ஜாக்கிரதையா இருங்க. அதே நேரத்தில் பெண்கள் எல்லாரும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 50-60 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும். நீங்கள் லைவ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், இதை ஷார்ட்ஸ் போடலாம், எல்லாமே பண்ணலாம். அப்போ அவனை வச்சுக்கிறீங்க. அவன் உங்களுக்கு முகம் காட்டாமல் அவன் என்ன கெட்ட வார்த்தை அசிங்கத்தை தெரியுமோ அதை வச்சுக்கிறீங்க. அப்போ தான் வணங்குவான். அவனை நம்ம வந்து பயந்து ஓடுறதுனால தான் அவன் நிறைய பண்ணிட்டு இருக்கான். அந்த திட்டு மகன். அவனுடைய அம்மா வந்து ஒரு விபச்சாரி. யாழ்ப்பாணம் நல்லூரில் ஒரு டெம்பிள் திருங்கிற அந்த இடத்துல அந்த ஒரு விபச்சாரி. அவன் வந்து சைக்கோ. அவன் வந்து மகன் கண் முன்னாடியே அந்த முட்டை பையோட அம்மா வந்து விபச்சாரம் பண்ணுறது, வரது போகிறது. ஆண்கள் ஒரு நாளைக்கு 10-20 ஆண்கள் வந்துட்டு போகிறது நேரில் கண்ணால் பார்த்தவன். அதனால் இவன் சைக்கோ ஆகிட்டான். அதனால் பெண்களை பழி வாங்கணும். அவங்க அம்மாவை பழி வாங்குறதுக்கு பதிலாக பெண்களை பழி வாங்குற சைக்கோ பையன். அந்த பையனை வந்து விரட்டணும். அந்த நாய், அனாதை நாய், அவன் பிதா மகன் மாதிரி அவனை விரட்டணும். அதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கும் பகாதீங்க. உங்கள் கூட இருக்கிற யூடியூப்ல இருக்கிற பெண்கள் கூட நட்பாக இருக்கிற பெண்கள் கூட பேசாதீங்க. அப்படியே பேசினாலும் கால் ரெக்கார்ட் பண்ணி அவன் காசுப்பட்டு சில பேர் நம்ம தமிழ்நாட்டு பெண்களே, தமிழ்நாட்டு ஆண்களே இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசணும். வாட்ஸ்அப் பேசணும்னா ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா வாட்ஸ்அப் கால் பேசுங்க. ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை. ஒரு சகோதரனா சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. அந்த நாயை வந்து எல்லாரும் சேனல் அழுத்துக்கிறீங்க. என்னென்ன பேசுங்க. தினம் 10 ஷார்ட்ஸ் போடுங்க. ஒரு போட்டுக்கிட்டே இருங்க. யூடியூப் வந்து அவனை பற்றி தான் பேச, அவனுக்கு கிடைக்கணும். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 வார்த்தை தெரியும். அந்த நம்ம அவன் வந்து சிங்களத்துக்கு பிறந்தவன். அவனுக்கு சிங்களம் பிறந்த சைக்கோ. மருத்துவ ரீதியாக அவன் வந்து ஒரு ஆண்மைத்தன்மை இல்லாத ஒரு நாய். அவனுக்கு தேவை. அவன் வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்து யாருக்கு ஆசைப்படுறாங்களோ அவனுக்கு சிக்கிற பெண் வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்து, ஏற்கனவே கவிதாண்ட பெண்ணுக்கு வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்து வீடியோ காலில் பேசலாம். பார்த்தீங்களா, வீடியோ காலில் பக்கத்தில் மாதிரி பேசி ஏமாத்தலாம். அவன் உண்மைத்தன்மை உள்ள நாய், பொறுமுக நாய். ஒரு வீடியோ காலில் அவனை பற்றி இப்போ உங்களுக்கு எச்சரிக்கையாக நான் நாகரிகமாக பேசுகிறேன். அடுத்த வர ஷார்ட்ஸ்லாம் வந்து அசிங்கமான வார்த்தை பயன்படுத்துறேன். சகோதரிகள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு கூச்சமாக பேசுறது. அந்த நாய் எப்படி பேசுறது இல்லை. வாயை திறந்தா இது அவன் வந்து ஒரு 10 ரூம் இருக்காங்க. ஒரு 10 ரூமில் ஒரு அகதி, அவன் விமானியாங்க. அவன் இந்த நாய் எல்லா லைவ்ல இருந்து எல்லா லைவும் பார்த்துருக்கான். எல்லா விஷயத்தையும் பேசுறான். நாள் பூரா லைவே யூடியூப் பார்த்துட்டு இருக்கான். எங்கே வேலைக்கு ஒரு விமானிக்கிறான். இல்லை உளவுத்துறையில் வேலை இருக்காங்க. ஒரு 2 மாதம் வரைக்கும் டியூட்டி வருமா. சரி விடுங்க. ஒரு விமானி ஒரு 10 ரூமில், ஒரு லண்டனில், ஒரு யூகேல, பிரிட்டன் நாட்டில் இருக்கிற ஒரு விமானி இந்த ரூமில் இருப்பான். இந்த ரூமில் இருப்பான். அதுவும் பாருங்க, ஒரு பாத்ரூம் இருக்குது. அவன் நடந்து போய் பஸ்ஸில் போய் ஒரு கார், ஒரு சைக்கிள், ஒரு பைக் ஒன்றுமே கிடையாது. பிச்சைக்கார பையன். ஒரு அகதி. ஒரு அகதியாக பார்ப்போம். நம்ம நாட்டோட இலங்கை தமிழர்கள்லாம் வந்து நம்ம சகோதரர்கள் தான். நம்ம நாட்டில் வந்து இந்திய நாட்டில் கூட அவங்க இருக்காங்க. அவங்க நம்ம அகதின்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் அவங்க நம்ம தொழில் பார்த்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாய் அந்த நேரத்தை தப்பிச்சு போன நாய் இது. அங்கே போய் இருந்துட்டு அங்கே முதல்ல வந்து சிம் கார்டு எடுத்துருந்தான் அந்த ரோட்டில். இப்போ அவன் பெயிண்டர் ஸ்ட்ரீட் அந்த பேர் அந்த இருக்கிற வீடு ஒன்று காட்டுற டென்ட் மாதிரி, அது அகதிகள் முகாம். அதில் இவனுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு 10 ரூமில் இவன் இருந்துக்கிட்டு இங்கே பெரிய இது மாதிரி. இன்னொரு கேட்டுங்க, அங்கே ஒரு பவுண்டுன்றது வந்து இங்கே வந்து ₹100 அங்கே 10,000 ஒரு லட்சம். ₹1000 பிச்சை எடுத்து சம்பாதிச்சான். இங்கே 10,000. அது இங்கே இருக்கிற அழகு எங்களுக்கு பார்த்தீங்களா, அவன் நம்பி அழகு எங்களுக்கு கேரளா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழகு எங்களுக்கு 10,000 பெருசு. அவனுக்கு ஒரு ₹1000 தான். அவன் 10,000 போட்டானா இங்கே ₹1,00,000. இது ஏற்கனவே 40 லட்சம் அந்த கேரளாவில் கவிதாண்ட பெண் ஏமாந்தேன்னு சொன்னான். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது. ஆனால் வந்து அவன் பாருங்க, இப்போ அவங்க கூட நெருக்கமாக இருக்கிற பெண்களே உங்களுக்கு சொல்லுங்க, கவிதாண்ட பெண்ணுடைய வீடியோ கால், நிர்வாண வீடியோ கால் எடுத்து இங்கே வீடியோ போட்டான். அதே மாதிரி எந்த நேரத்திலும் பகலில் நல்லா போதை கம்மியாக இருப்பான். அப்போ அவன் வந்து பகலில் வந்து கஞ்சா அடிப்பான். நைட்டில் வந்து திண்டு சாப்பிட்றான். அந்த திண்டு சாப்பிடும் போது இருந்துச்சுன்னா உங்களை என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது. ஜாக்கிரதையாக மீண்டும் வரேன்.